ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் உணவே மருந்து டாப்பிக்கோட கன்யூஷன் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது, போய் இந்த வீடியோவில் இந்த பாடத்தில் முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா, உணவே மருந்தில் இந்த பாடத்தில் மெயினாக உங்களுக்கு இப்போது அவங்க சொன்ன லைன்ஸ் கொடுத்து இது யார் சொன்னாங்கன்னு பொறுத்துக்களை கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாடத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அறுசுவையின் பயன்கள் கொடுத்து இதையும் அந்த ஆறையும் பொறுத்துக்களை கேட்கலாம். உடம்பாரலியின் உயிராளர் அதை படித்து திருமூலர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அறுசுவையின் பயன்கள். அறுசுவைனா நமக்கு என்னென்ன சுவைன்னு தெரியும். நம்ம இனிப்பு சாப்பிட்டோன்னா நல்லா ஜாலியாக இருப்போமா. ஸோ வளம். கார்ப்புன்றது கசப்பு தான் சொல்கிறாங்க. கார்ப்பு நமக்கு கசப்பு நாக்கில் பட்டுருச்சுன்னா நமக்கு உணர்வு தெரியும். கார்ப்புன்றது உணர்வு. துவர்ப்புனா ஆற்றல். துவக்குன்னு குதிப்போம்ல. ஸோ ஆற்றல். துவக்குனா குதித்தல் ஆற்றல். ஸோ உவர்ப்புனா தெளிவு. தெளிவு. கைப்புனா மென்மை. புளிப்புனா இனிமை. நமக்கு புளிப்பு சாப்பிட்டோன்னா ரொம்ப இனிமையா இருக்குமா நமக்கு. ஸோ இனிமை. இனிப்புனா வளம். கார்ப்புனா உணர்வு. துவர்ப்புனா துள்ளி குதிப்போம். ஸோ ஆற்றல். உவர்ப்புனா தெளிவு. கைப்புனா மென்மை. புளிப்புனா இனிமை. இது கோடிட்ட இடத்தை பார்ப்போமா. அடிப்படை தேவைகள் முதன்மையானதுக்கு மனுஷனுக்கு உணவு தான். பசிப்பிணிக்கு உணவே மருந்து. நோய்க்கு முதற் காரணம் உப்பு தான். மீதோன் விரும்பேல் என கூறியவர் ஔவையார். இந்த பாடத்துல முக்கியமா என்ன கேட்பாங்க, இந்த 6 சுவை கொடுத்து பொறுத்துக்களை கேட்கலாம். அதுக்கப்புறமா இந்த லைன்ஸ் கொடுத்து யாரு சொன்னாங்கன்னு கேட்கலாம். ஸோ அவ்வளோதான். உணவே மருந்து 2 பாடம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லயோ வீடியோஸ்லயோ போட்டுருவேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க நம்ம வீடியோஸை. தேங்க்யூ.